அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் எண்கணித சாஸ்திர அடிப்படையில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் ஆதரவு அளிச்சிங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 111 பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு 10-20 கமாண்டு, என்ன லைக்கு, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது. மேலும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏ முதல் இசட் வரை உள்ள 26 எழுத்துக்களை பற்றிய மனிதர்கள் வாழ்க்கையில் இது எப்படி முதல் எழுத்தாக வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும் என்பதை பற்றி ஏயை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ பிஏ பற்றி சொல்லலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐயன் வள்ளுவர் எண்களை பற்றி ஒரு குறளை சொல்லியிருக்காரு. அதை என்னன்னு பார்ப்போம். எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப அவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்களுக்கு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த எண்களும் எழுத்துக்களையும் கற்று அறிந்தவர்கள் மற்ற மனிதர்களுக்கு கண்களை போன்றவர்களாம். இப்போ எண்களை பற்றி தெரியாதவனும் கல்வி அறிவு இல்லாதவனும் இந்த உலகத்தை கண் இல்லாதவன் எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்கள்? கண் இல்லாதவன் சரியான காட்சிகளை காண முடியாது. அதுபோலவே கற்று அறியாதவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அறிவு சார்ந்த விஷயங்களை அறிய முடியாது என்பது அவருடைய விளக்கம். சரி, இப்போ சித்தர்கள் எடுத்துட்டோம்னா 18 சித்தர்கள், அதுவும் எண்ணில் வருது பார்த்திங்களா. சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நாளைக்கு சுவாசத்தை பற்றி பேசும்போது 21,600 சுவாசம், எல்லாமே எண்கள் அடிப்படையில் தான் மனிதன் இதை பயன்படுத்தி கொண்டுட்ருக்கான். சரி, இதை பற்றி பேசினா ரொம்ப விரிவாக இருக்கும், சப்ஜெக்ட் வரேன். இப்போ பி லெட்டர் ஒரு மனிதனுக்கு முதல் எழுத்த ஆரம்பிக்கும் போது அவருடைய குணம் எப்படி இருக்கும்? என்ன சொல்கிறாருன்னா, ஆத்ம சக்தியின் பிறப்பிடமாக. ஆத்மசக்தி எல்லா உயிர்கள்ட்ட தான் இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கு அந்த சக்தி கொஞ்சம் அதிகமாக பிரதிபலிக்குமா. நன்மைகளின் வாசஸ்தலமாக. இவங்ககிட்ட சரியாக பயன்படுத்தி பழகிட்டோம்னா நிறைய நன்மைகள் இவங்ககிட்ட இருந்து நம்ம பயன்பெறலாம், நன்மைகளை பயன்பெறலாம். சரிங்களா? அதேமாதிரி வெளியே ஒரு மனசில் வெளியிடுவதை காட்டிலும் நிறைய விஷயங்களை உள்ளே போட்டு அமைக்கி ரொம்ப துக்கப்படுவாங்க. அதனால் என்ன, சில நேரத்தில் நிறைய விஷயத்த நான் நினச்சிட்டு வந்தேன், எல்லாத்தையுமே வெளியே சொல்ல முடியலையே அப்படின்னு தனிமையில் உட்காந்து துக்கப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜீவசக்தி, அப்புறம் இருக்கக்கூடிய பொருட்கள் சேமித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறாங்கல்ல, இந்த பொருளெல்லாம் நல்லா அழகாக பயன்படுத்தி சிந்தாமல் சிதறாமல் சேர்த்து வச்சு வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஆன்மீக வாழ்க்கையில் தேடல்களும் பற்றுதல்களும் நிறைய இருக்கும். என்னென்னா, ஒரு கோயில் குளத்துக்கு போகிறது, அங்கே போய் அந்த நற்பணிகளில் தலையிட்டு அதை செய்கிறது, அதன் மூலம் பேர் வாங்கிறது, இறைவன்னா என்ன, நம்ம ஏன் பிறந்தோம், இந்த மாதிரி தேடல்கள் உள்ளவங்க. சரிங்களா? சமாதானமாக போகக்கூடிய ஆள், சமாதான பிரியருங்க. எல்லா விஷயத்துலையுமே சமாதானமாக போகிறவங்க. அப்புறம் நேரான வழியில் எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்டிடம் கட்டுவார், அப்படி இல்லாட்டி தன்னோட வாழ்க்கையாவது சரியாக நிர்மாணித்து கொள்வாராம். மேன்மை குணங்கள் பொருந்தாவிடத்து சண்டைக்காரராகியும் மித்திர பேதம் செய்பவராயும் ஆவார். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அவங்ககிட்ட ஒரு மேன்மையான இவர் எதிர்பார்க்குற குணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எல்லாத்தையும் கலைச்சி விட்டு சண்டைக்காரர் மாதிரி வெளியே போயிடுவார். அதே மாதிரி இவங்களுக்கு பிடிக்காத நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள பேதத்தை ரொம்ப டெக்னிக்காக பேதத்தை ஏற்படுத்தி 2 பேரும் பிரித்து விட்ருவாங்க. அந்த மாதிரி கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த 2 குணங்கள் இவங்ககிட்ட இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோடய சொந்த கருத்து கிடையாது. நிறைய நூல்களை படித்து நான் சாஸ்திரங்கள் இருந்து என்னோடய அனுபவத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் மேலும் இப்போ ஏபி பார்த்தாச்சு, அப்புறம் சி நாளைக்கு பார்ப்போம். இதை சரியாக இருக்கா, எத்தனை பேர் வாழ்க்கையில் இது பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.